கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பிதாவாகிய யாவை கடவுளாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இந்த இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை இது மிக முக்கியமான பாடம் என்று நாம் அறிவோம். இதில் தான் நிறைய ஆரம்ப கால பாடங்களில் நிறைய காரியங்களை நம்ம தெளிவாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் பொதுவாக வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பெருஷியா அப்படிங்கிற வார்த்தை தான் மெயின். இந்த 2ஆம் வருகை 1000 ஆண்டு ஆட்சி ஆரம்பித்தல், பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதல், இது எல்லாமே ஆட்சி ஆரம்பிச்சிட்டாரு, பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுதல் நடக்கலை அப்படிங்கிற காரியங்களை தான் நம்ம போன வகுப்பில் நாம் தியானமாக எடுத்துட்டோம். இதில் அந்த சீக்வன்ஸ்குள்ளே தான் இப்போ நம்ம வந்துட்டுருக்குறோம். அந்த சீக்வன்ஸ் ஆஃப் இஸ் கம்மிங், அது எப்படி, அந்த சீக்வன்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதலும் இது மறுரூபமாகுதலும், ரெசரெக்ஷன் அண்ட் ராப்சர், இதோட இந்த பாடம் முடிச்சிடும். இப்போ நம்ம இந்த வருகைக்குரிய பாடங்களில் இது வரைக்கும் ஒரு 5 பாடங்களை நம்ம பார்த்துட்டோம். இது தாமதிக்கிறது, ஏன் தாமதிக்கிறது என்ற காரியங்கள், அதில் 2 வகை இருக்கிறது என்கிறதையும், 2ஆவதாக நம்ம தொடர்ந்து எல்லா பாடத்திலையும் அதை மிக்ஸ் பண்ணி தான் கொண்டு வரோம். 2 வகை இருக்கிறது, அறிந்த வருகை, அறியாத வருகை. 3ஆவது, இது கரெக்டாக நம்ம டேட் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கும்போது அறிய இயலாது அப்படிங்கிற தலைப்பில் என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த பாடத்தை நம்ம தியானிச்சிருக்கிறோம். 4ஆவது பாடமாக அறிய வேண்டியது, நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அந்த 4ஆவது பாடத்தில் பார்த்துட்டோம். கடைசி பாடத்தில் பொதுவாக மற்ற 24ஆம் அதிகாரத்தை மையமாக வச்சு அதில் ஒரு 7 நிகழ்வுகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தான் என்ன பண்ணிட்டோம், கடந்த வார தியானத்தில் நம்ம பார்த்தோம். மற்ற 24ல் இருக்கக்கூடிய 7 நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம். அப்போது இதில் இனி நம்ம பார்க்க வேண்டியது 3. இன்றைக்கி நம்ம அந்த அத்திமரம், ஏன்னா அதை அதில் தான் கொண்டு நம்ம நிறுத்தினோம். போன வகுப்பில் அதுதான் கொண்டு வந்துடும். நீங்கள் ரெக்கார்டிங் கேட்டுருக்கலாம், போன வாரம் கேட்டுருக்கலாம், அதுதான் நிறுத்தினோம். எனவே இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது, அத்திமரம் என்ற நிகழ்வுகள். அப்போ அத்திமரத்தை தொடர்ந்து 3 ஆபத்து, 7 சம்பவங்கள். அதோடு அந்த 7 சம்பவங்களை நம்ம டச் பண்ணும்போது நம்ம ஒரு காங்க்ரீட்டாக ஒரு ஐடியா நமக்கு கிடச்சிரும். ஏன்னா ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதன் அடிப்படையிலேயே என்ன பண்ணுறோம், நம்ம ஆய்வுகளை நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு எல்லாம் சரியாக வருவது போல்தான் அந்த இடத்துல காணப்படுகிறது என்பதை பார்க்குறோம். கடந்த வகுப்பில் ஒரு வசனத்தை நம்ம அடிப்படையாக வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். எதை ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்த்தோம்னா, அந்த தானியேல் 12:4 வச்சு அறிவு பெருகி போகும் அப்படிங்கிறது வீணிலே முயற்சி செய்வார்கள் அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தப்பாக சில வசனங்களை பயன்படுத்திகிட்ருக்குறோம். அதே மாதிரி நம்முடைய புரிதலிலும் தவறாகவே நிறைய புரிதல் நமக்குள்ளாக வருவதற்கு வாய்ப்புண்டு. இப்போ கூட ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். அந்த 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம், சகோதரியை படிச்சிருவாங்க. 2 பேதுரு 1:19 நான் நம்ம பைபிளில் படிக்கிறோம், அதுக்கப்புறம் திருவிழுத்தர் படிக்கலாம். 1:20 வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது அப்படின்னு இந்த வசனம் பேசுது. அப்படின்னா வேதத்திற்குற எல்லா தீர்க்க தரிசனமே ஒரு அடையாள பாஷையில் தான் சொல்லியிருக்கிறாங்க. அது சுயமான தோற்றம் கிடையாது. அது வேறு அர்த்தத்தை தான் குறிக்குது அப்படின்னு அப்படி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு வசனமே இல்லாமையும் அந்த இருக்கக்கூடிய கிரேக்க எபிரேய வார்த்தைக்கு சரியான விளக்கம் கொடுக்காம நாம் ஒரு வியாக்கியானம் கொடுக்குறவங்களா இருக்கலாம். அப்படி நிறைய பேர் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இது அதை குறிக்கும், இது அதை குறிக்கும், இது இதை குறிக்கும்னு ஏதோ முக்கால்வாசி இஸ்ரேலை டச் பண்ணி இதெல்லாம் இஸ்ரேலை தான் குறிக்குது அப்படின்னு கொண்டு போவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதாக பார்க்குறோம். இதில் என்ன சொல்கிறாரு,
சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அப்படின்னா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் நாங்கள் ஸ்டடீஸ் அண்ட் ஸ்கிரிப்சர்ஸில் படிச்சுட்டு அப்புறம் நாங்கள் சொல்கிறோம் இந்த வியாக்கியானம் தான் சரியான வியாக்கியானம்னு சொல்லுவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் இந்த வசனம் திருவிழிய புத்தகத்தில் எப்படி இருக்கு, படிக்கலாமா? படிங்க. ஆனால் மறைநூலில் உள்ள எந்த இறைவாக்கும், அதான் மறைநூல்னா வேதம் என்ன எடுத்துக்கிறோம், மறைநூலில் உள்ள எந்த இறைவாக்கும் தீர்க்க தரிசனமும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டது அல்ல, எவரது சொந்த விளக்கத்திற்கு உட்பட்டது அல்ல என்பதை நீங்கள் முதலில் அறிய வேண்டும். முதல்ல நமக்கு அதுதான் தெரியணும். எவரது சொந்த விளக்கத்துக்கு உட்பட்டது கிடையாது அப்படின்ட்டாரு. நம்ம சொந்த விளக்கத்தை நம்ம கொடுக்கவே முடியாது என்பதாக பாரு. எதை வேணால் நம்ம கம்பேர் பண்ணலாம். அது அவங்களுடைய மைண்டில் வர்ற மாதிரி அவங்க கம்பேர் பண்ணிடுவாங்க. ஆனால் எவரது சொந்த விளக்கத்துக்கு உட்பட்டது அல்லங்கும்போது இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சொந்த விளக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த புரிதல் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இது நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், நோ ப்ரொஃபஸி இன் ஸ்கிரிப்சர்ஸ் இஸ் அ மேட்டர் ஆஃப் ஒன்ஸ் ஓன் இன்டர்பிரட்டேஷன். ஈஸி இங்கிலீஷில் போட்டிருக்கோம். ஒன்ஸ் ஓன்ஸ் இன்டர்பிரட், அவங்க சொந்தமாக எழுதக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இது கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் நாட் ஆஃப் எனி ஒன்ஸ் ப்ரைவேட் இன்டர்பிரட்டேஷன் அப்படின்னு கொடுக்குறாரு. அப்படின்னா நம்ம ஜாக்கிரதையாக வசனம் இருக்கா நம்ம அக்செப்ட் பண்ணுறோம், வசனம் இல்லையா நம்ம அக்செப்ட் பண்ணலை. அந்த ஆங்கிளில் தான் என்ன பண்ணுறோம், இந்த ஆய்வுகளை நாம் மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதாக நம்ம பார்க்குறோம். இதில் பொதுவாகவே எங்களுக்கு அந்த காலத்தில் சொல்லி கொடுக்கும்போது இஸ்ரேல் அப்படின்னாவே அத்தி மரத்தை தான் குறிக்கும் அப்படின்ட்டு நாங்களும் பல காலம் அத்தி மரமும் இஸ்ரேலுங்கிற பாடத்தை நிறைய தடவை நாங்கள் எடுத்துருக்குறோம். பொதுவாகவே எங்களுடைய டீச்சர்ஸ் எல்லாமே எங்கே போனாலும் முதல்ல ஒரு பாடம் எடுக்கும்போது அத்திமர இஸ்ரேல் பாடம் தான் எடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் இன்னும் அதிகமான தீவிரமான ஆய்வை மேற்கொள்ளும் போது இது அப்படி தான் இருக்குமா அப்படின்னு நம்ம உள்ளே போய் தியானிக்கிறவர்களாக இருக்கும்போது அதில் கொஞ்சம் வேறு மாதிரி வார்த்தைகள் அந்த நமக்கு வியாக்கியானம் கிடைக்கிறதை நம்ம பார்க்குறோம். வசந்த காலம் அப்படின்னு நம்ம பைபிளில் இருக்குது. அத்திமரம் துளிர் ஓடும்போது வசந்த காலம் பக்கத்தில் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்கிறாரு. அப்போ இந்த இடத்துல வசந்த காலங்கிறதுக்கு இங்கிலீஷ் பைபிளில் கேஷுவலாக படிக்கும்போது சம்மர்னு போட்டிருக்குது. அதில் திருவிழியத்தை பார்த்தா கோடை காலம்னு போட்டிருக்குது. அப்போ வேறு மாதிரி அர்த்தம் அதில் கொடுக்குற மாதிரி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி 10 கன்னிகள் ஓமையில் நம்ம பார்த்தோம். அதில் 10 பேருமே தோழிகள் தான் அப்படிங்கிறத நம்ம திருவிழிய புத்தகத்தையும் வேறு ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலும் நம்ம பார்த்து என்ன பண்ணுறோம், நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது இது சரியான அர்த்தத்தை நம்ம கிரேக்கு சொல்லும் எபிரேய சொல்லும் எடுத்து நான் பார்க்கும்போது இது வேறு அர்த்தத்தை தான் கொடுக்குது அப்படிங்கிறத நான் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இங்கே மத்தேயு 21 வழியருக்கு ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு. அந்த அத்தி மரத்தை பார்த்துட்டு அதில் கனி இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. அத்தி மரத்தை போய் அதில் கனி இருக்கான்னு பார்த்தாரு. அந்த இடத்துல சொல்லவே இல்லை. என்ன சொல்கிறாரு, இல்லை அதில் அது வழியருகே அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதில் இலைகள் அன்றி வேறொன்றையும் காணாமல், பசி வருது, இலைகள் அன்றி வேறொன்றையும் காணாமல், இலைகள் தான் இருக்குது அப்படின்னா அதில் பூ இருக்கா, அதில் மொக்கு இருக்கா, அதில் காய் இருக்கா, கனி இருக்கா அப்படிங்கிறப்ப எதுவுமே இல்லைங்கிறார். இலைகள் என்று வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் இடத்தில் கனி உண்டாகுவதற்கு கடவுது என்று சொன்னார். உடனே அந்த அத்தி மரம் பட்டு போய்விட்டது என்று அங்கு சொல்லுவதாக அந்த ஓசன்னா பாடிட்டு வர்றாரு. ஓசன்னா பாடிட்டு வர்றதுக்கு அப்புறம் நடந்த முதல் நிகழ்வாக இது காணப்படுகிறது என்பதாக பார்க்குறோம். முதல் நிகழ்வும் அத்திமரத்தில் ஆரம்பிக்கிறது. இதில் இறுதி நிகழ்வும் அத்திமரத்தில் முடிகிறது. அதை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இது மார்க்கு 13ஆம் அதிகாரத்துக்கு 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வந்தோம்னா அங்கே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அதே பகுதியை அதே பகுதியில் 11 அதே பகுதியை நம்ம படித்தோம்னா மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து, அப்போது ஓசன்னா பாடிட்டு வர்றாரு. எந்த வசனத்தில், 10ஆம் வசனத்தில் ஓசன்னா பாடிட்டு வர்றாரு. பாடிட்டு வந்தப்போ
சாயங்காலம் என்ன பண்ணுறாரு அவர், தேவாலயத்தில் போய் போகிறார். சாயந்தரம் தேவாலயத்தில் போகிறார். அப்போ விற்கிறவர்கள் கொள்ளுகிறவர்கள்லாம் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து துரத்தி விடுறாரு. மறுநாளிலே அவர் பெத்தானியாவிலிருந்து புறப்படுகையில், அடுத்த நாள் காலையில் போகிறாரு. அப்போ வந்தால் ஓசன்னா பாடுறது 10ஆம் தேதி, மறுநாள் அவர் பெத்தானியிலேருந்து புறப்படுகையில் அவருக்கு பசி உண்டாயிட்டுங்கிறார். அப்போ அது 11ஆம் தேதி இல்லையா, அது 11ஆம் தேதி பசி உண்டாகிறது என்று சொல்லுகிறார். இதுலேயும் அதே தான் எழுதுகிறாரு, தூரத்தில் கண்டு ஏதாலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தால் அத்திப்பழ காலமாக இராதபடியால் அதில் வந்தபோது இலைகள் என்று வேறொன்றையும் காணாமல் என்ன பண்ணுறாரு, ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாக, ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனி புசியாதிருக்கடவர் என்றார் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா இது இஸ்ரேல்னு வச்சுக்கிட்டோம்னா, இஸ்ரேல் கனியை யாருமே புசிக்க மாட்டார்கள், ஒரு காலம் புசிக்க மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவதாக அது போகும் என்பதாக வந்து நம்ம பார்க்குறோம். இது அத்திப்பழ காலமாய் இல்லைங்க. அப்போ அத்திப்பழமாய் காலமாய் இல்லாத பட்சத்தில் இவர் ஏன் கனியை தேடுகிறார் அப்படின்னு பார்த்தோம். அத்தி மரத்துக்கு நமக்கு நல்லா தெரியும், 2 சீசன் இருக்குது. ஒன்று வந்து முதல் கந்தாயத்து அத்திப்பழம், அது பஸ்கா சமயத்தில் வந்து அது துளிர் விட்டு அதில் வந்து பிஞ்சு வரும். அந்த பிஞ்சில் வந்து என்னாகும், அது பிஞ்சிலே பழுத்துரும். அது சின்ன சின்ன பழங்களாக இருக்கும், அது பழுத்துரும். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்ன ஆகும், காற்றடிக்கும். காற்று அடிச்சுன்னா என்னாகும், அதெல்லாம் கீழே விழுந்துடும் என்பதாக பார்க்குறோம். அதனால் இப்போ என்ன நடந்திருக்குது, இது அத்திப்பழ காலம் இல்லை, இது ஃபஸ்ட்டு சீசனு. அந்த ஏப்ரல், அந்த மார்ச் ஏப்ரலில் பழுக்கும். அப்போ அது இல்லை, அப்போ காற்றடிச்சு விழுந்துருச்சு. அப்போ இந்த காயே இல்லை அதில். அப்படின்னா இது வஞ்சகப்போதமாகிய காற்றடிக்கும் போது ஆவியின் கனியும் ரட்சிப்பின் கனியும் நீதியின் கனியும் இயேசு கிறிஸ்துவால் உண்டாகக்கூடிய கனிகளை வந்து நம்ம கொடுக்கிறவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல வந்து நம்ம பேசுகிறார். அப்போ இது 11ஆம் தேதி நடக்குது. அப்போது சாயங்காலமானது நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். 12ஆம் தேதி சாயந்தரம் போயிட்டார். 11ஆம் தேதி சாயந்தரம் போயிட்டார். மறுநாள் காலையிலே அவர் அவ்வழியாய் போகும்போது, அது நிசான் 12ஆம் தேதி காலையிலே போகும்போது அந்த அத்திமரம் வேலூர் பட்டு போயிருக்கு கண்டார். அப்படின்னா அப்போ பட்டு போகலை. அடுத்த நாள் சாயந்தரம் அந்த வழியாக தான் வர்றாங்க, அப்பவும் பட்டு போகலை. அடுத்த நாள் காலையில் போகும்போது பார்த்தா இல்லை, அது பட்டு போயிடுச்சது. மரம் மொட்டை மரமாக நிற்கிது. அதான் சொல்கிறாரு, பட்டு போயிருதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று அப்படின்னு சொல்கிறாரு. இது நீசான் 12ஆம் தேதி நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் பார்த்தோம்னா அதில் 11ஆம் அதிகாரத்தில் 30லேருந்து 33 யோவான் கொடுத்த ஸ்ஞானத்தை பற்றி, இது அந்த ஆலயத்தில் தான் இந்த காரியமெல்லாம் நடக்குது. யோவான் கொடுத்த ஸ்ஞானத்தை பற்றி பேசுகிறார். நீ எந்த அதிகாரத்தில் செய்கிறாங்க போது அதை பற்றி பேசுகிறார். அடுத்தது 12ஆம் அதிகாரத்துக்குள்ளே வந்துட்டோம்னா 1 to 11 திராட்சை தோட்ட உமையை பற்றி பேசுகிறார். அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக ராயனுக்கு வரி கொடுக்கறத பற்றி பேசுகிறார். கொடுக்கலாமா வேணாமான்னு கேட்குறாங்க. ராயன் கடவுளுக்கும் கொடுக்க அப்படின்னு வந்து அந்த ஓமை, அந்த வார்த்தையை அவர் பேசுகிறார். அதுக்கப்புறம் 7 பேர் ஒரு ஸ்திரியை கல்யாணம் பண்ணிருக்காங்க. உயிர்த்தெழுதல் யாருக்கு மனைவியாக இருப்பாங்கிற காரியத்தை 18லேருந்து 27 பேசுகிறார். 28லேருந்து 34 வரைக்கும் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறார், நியாய சாஸ்திரி வந்து பிரதான கற்பனை எது அப்படின்னு வந்து அவரிடத்துல வந்து கேட்கிறார். அதை பற்றி பேசுகிறார். அப்புறம் 35லேருந்து 36 வந்து கிறிஸ்து தேவனுடைய குமாரன், இவர் வந்து தாவீதின் குமாரன் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு, சீஷர் இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பேசுகிறார். நான் உங்களுடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடு வரைக்கும் வலது பாசம் உட்கார்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன ஆண்டவரை நோக்கிங்கிறாரு. அப்படின்னா அவர் குமாரனாக இருப்பது எப்படி அப்படிங்கிற வார்த்தையை இந்த மத்தேயு 16 அதிகாரத்தில் வரக்கூடிய வார்த்தையை தான் இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, அவர் பேசுகிறார். கடைசியாக 12 அதிகாரம் கடைசியில் பார்த்தோம்னா 41-44 காணிக்கை பெட்டியில் பக்கத்தில் உட்கார்ந்து ஏழை விதவை காணிக்க போகிறத பார்த்துட்ருக்கார். அப்போ எத்தனை சம்பவம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் கொடுத்த ஸ்ஞானத்தை பற்றி பேசுகிறார். 1 திராட்சத்தோட்ட ஓமை பற்றி பேசுகிறார். ராயனுக்கு வரி கொடுப்பதை பற்றி பேசுகிறார். 3 7 பேர் யாருக்கு மனைவியாக இருப்பாங்கிறாரு. 4 பிரதான கற்பனை எதுங்கிறது வந்து 5 தாவீதின் குமாரன்னா அப்படின்னு கேட்குறாரு இல்லையா,
அது 6, காணிக்கைப்பட்டியில் உட்காந்து பார்க்கறது 7. இந்த 7 சம்பவங்கள் அங்கே நடக்குது. எத்தனாம் தேதி அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து அங்கே இந்த 12ஆம் தேதி தான் இதெல்லாம் நடக்குது என்பதாக பார்க்குறோம். இப்போது அந்த 12ஆம் தேதி சாயந்தரம் என்ன பார்க்குறோம், 13:1 அவர் தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு அவருடைய சீஷர்கள் ஒருவரை நோக்கி, போதகரே இந்த கல்லுகள் எப்படி, அப்போ தேவாலய கட்டணத்தை பார்க்குறது என்ன தேதி அப்படின்னு பார்த்தோம்னா நீசான் 12ஆம் தேதி சாயங்காலம் இது பார்க்குறாங்க அப்படின்னு வந்து கொண்டு வர்றோம். இது பார்க்க உடனே தான் இவங்க என்ன கேட்குறாங்க, நீசான் 13ஆம் தேதி சாயந்தரம் பஸ்கா அசரிக்கிறாரு. 12ஆம் தேதி சாயந்தரம் ஒரு நாள் முன்னாடி தான் ஒலிவு மலை மேலே உட்கார்ந்துட்டு இதை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல வந்து நாம் எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ அந்த ஒலிவு மலை மேலே போய் உட்காந்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ஒலிவு மலை மேலே தான் கடைசியில் வந்து தங்குறாரு. அப்போ அந்த ஒலிவு மலை பக்கத்தில் தான் வந்து கிதரோன் ஆறு இருக்குது. அந்த கிதரோன் ஆற்றுக்கு பக்கத்தில் தான் வந்து கெட்சமனே தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் போய் என்ன பண்ணுறாரு, பஸ்கா முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே ஜெபம் பண்ண போகிறாரு. அங்கே போனோடனே என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா யூதாஸ் வந்து அவர் பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறார். இந்த நிகழ்வு இது அடுத்த நாள் நடக்கக்கூடிய நிகழ்வு என்பதாக அந்த இடத்துல வந்து நாம் கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. இதெல்லாம் வந்து அந்த இந்த பரிமள தைலம் பூசுறது மட்டும் 9ஆம் தேதியே வந்துடும். அது வந்து இந்த பகுதியில் வந்து 14ஆம் அதிகாரம் 3-9 வந்து முன்னாடி நடந்த சம்பவத்தை என்ன பண்ணுகிறார், அவங்க பின்னாடி எழுதி இருக்கிறதாக அந்த இடத்துல வந்து நாம் கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதையும் அந்த இடத்துல வந்து நம்ம அந்த சீக்வன்ஸ் அந்த வந்து கடைசி நேரத்துடைய சீக்வன்ஸை வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ இதை பற்றி தான் என்ன பண்ணுறாரு அவர் பேசும்போது, அந்த இறுதியாக தான் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது இதெல்லாம் எப்போ நடக்கும், இதோட அடையாளமெல்லாம் என்ன அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க, கடைசியாக ஒளிவு மேலே உட்காந்துட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, அடுத்த நாள் பஸ்காவை ஆயத்தம் பண்ணுறாங்க. எங்கே இருக்கும்போது அந்த பகலில் பஸ்காவை ஆயத்தம் பண்ண பார்க்குறாங்க. அப்புறம் சாயந்தரம் என்ன பண்ணிடுறாங்க, பஸ்காவை புசிக்கிறாங்க. ஒரு சிலுவை மரணத்துக்கு பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இதுதான். அப்படின்னா இதில் வந்து பார்த்தோம்னா ஓசன்னா பாடினதுக்கப்புறம் அத்திமரத்தை சபிக்கிறதா அந்த இடத்துல பார்க்குறோம். ரெண்டாவதாக அதில் இறுதி சம்பவமாக பார்க்கும்போது தேவாலயத்தில் போய் புறாவிக்கிற காசுக்காரெல்லாம் கவுத்து விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு, 2 நாள் அங்கே போய் உபதேசம் பண்ணுறாரு. 2 நாள் பெத்தானியில் தான் தங்குறாரு. முதல் நாள் முடிச்சுட்டு வந்து 10ஆம் தேதி அங்கே தான் தங்குறாரு. 11ஆம் தேதி அங்கே தான் தங்குறாரு. 12ஆம் தேதி என்ன பண்ணிடுறாரு, ஒலிவுமலையை தங்கிடுறாரு. அப்போ 13ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க, நகரத்தில் வந்து அந்த பஸ்காவை ஆயத்தம் பண்ணுறாங்க. அப்படின்னா இது அனைத்துமே இறுதிகால சம்பவங்களை பற்றி எப்போது பேசுகிறார்கள் என்று கேட்டால், இறுதிக்கால சம்பவங்களை அவர்கள் வாழ்வின் இறுதி காலத்தில் தான் இவைகளை பேசுகிறார் அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம், இந்த சீக்வன்ஸை வந்து நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், நம்ம புரிஞ்சுக்கிறோம். வேறு எப்பவும் பேசலை, இறுதிய நிகழ்வாகத்தான் நிகழ்கிறது என்பதை அதில் நாம் தெளிவுபடுத்தி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போது இதில் வந்து என்ன பார்க்குறோம், இந்த திருவிழிய புக்கில் வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த லூக்கா 21 28 31 நம்ம பார்த்தோம்னா, இவைகள் சம்பவிக்க தொடரும்போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இது எல்லாம் கரெக்டாக அந்த 7 சம்பவங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 7 நிகழ்வுகள். அந்த மத்தேயு 24 வந்து ஒலிவு மலை மேலே உட்காந்துட்டு அவர் பேசுகிறார் இல்லையா, அந்த பேசக்கூடிய அது மத்தேயு 24, அப்புறம் இது மார்க்கு 14, மார்க்கு 13, லூக்கா 21, இதில் எல்லாம் என்ன பண்ணுறாரு, அதவே ரிப்பீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி என்ன பண்ணுறாரு, முன்ன பின்ன வந்து அவர் சொல்லி இருக்கிறார். இது சொல்கிறார், இவைகள் சம்பவிக்க தொடரும்போது உங்கள் மீட்பு சமயமாக இருக்குன்னு நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அன்றியும் அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார், அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள்ங்கிறார். அப்போ அத்தி மரத்தை பாருங்கள், எல்லா மரத்தையும் பாருங்கள் அப்படிங்கிறார். இது வந்து நம்ம எப்படி வியாக்கியானம் வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா, அத்தி மரம்னா இஸ்ரேலை பாருங்கள், இஸ்ரேலை பார்த்து மற்ற எல்லாத்தையும் பாருங்கள். அப்போ இஸ்ரேல் வந்து 1948 சுதந்திரம் வாங்கிடுச்சு. மற்ற எல்லா மரங்களும் எல்லா ராஜ்யங்கள்.
அப்போ எல்லா மரங்கள்னா ராஜாக்கள் என்பது தான் வந்து நம்ம பைபிளில் படிக்கிறோமே தவிர, மரங்கள்ங்கிறது ராஜ்யங்கள் என்பதுக்கு பொருள் இருக்குமாங்கிறத வந்து நம்ம இனிமேல் தான் தேடி தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். மரங்கள் என்பது ராஜாக்களை குறிக்கும். அந்த பலதும் பெரிதுமான பலது விருட்சம் ராஜாவாகிய நீர்தாமே என்று அங்கு நெபுகாத்நேசரிடத்திலே தானியேல் பேசுவதாக வந்து அந்த பார்க்குறோம். அரச மரம், அரச மரம்னு சொல்கிறோம். அரசர்கள் மரங்களுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக பார்க்குறோம். அப்போது அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், எல்லா ராஜ்யங்களையும் பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லுகிறார்கள். ஆனால் அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று அறிவீர்கள் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, நம்ம பைபிளில் வந்து அதை சொல்கிறார். வசந்த காலம் வந்திருக்கிறது, சமீபமாக இருக்கிறது என்று அறிவீர்கள் அப்படின்னு வந்து அந்த சொல்கிறாரு. இந்த இடத்துல வசந்த காலம் அப்படிங்கிறக்கு தீரோஸ் அப்படின்னு ஒரு கிரேக்க வார்த்தை கொடுக்குறாங்க. இந்த வசந்த காலத்துக்கு தீரோஸுங்கிற வார்த்தை கொடுக்குறாங்க. தீரோஸுங்கிறத வந்து ஆங்கில வேதாமத்தில் பார்த்தோம்னா சம்மர் அப்படின்னு வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்பதாக வந்து நம்ம பார்க்குறோம். மத்தையில் பார்க்குறீங்களா 24 பாருங்க, நான் லூக்கால பார்த்துட்ருக்குறேன். சரி படிங்க, அதுலேயே படிங்க. 32 அத்தி மரத்திலிருந்து ஓர் உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடை காலம் நெருங்கி வந்து விட்டது என நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள். பார்த்தீங்களா, கோடை காலம் நெருங்கி வந்து விட்டது என்று நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் அப்படின்ட்டார். அடுத்த வசனத்தை படிங்க. அவ்வாறே இவற்றை எல்லாம் நீங்கள் காணும் போது, அந்த மாதிரி இது எல்லாம் நீங்க பார்க்கும்போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்து விட்டார் என்பது, மானிட மகன் கதவை நெருங்கி வந்து விட்டார்னு தெரிஞ்சுக்கோங்கிறாரு. இதே லூக்கால வந்து படிக்கிறேன் பாருங்க. இவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிப்பதை நீங்கள் காணும் போது கடவுளுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள் அப்படிங்கிறது. கடவுளுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. ஒருவேளை இது இஸ்ரேல்னு வச்சுக்கோமே, அவங்க அடையாள பாஷையிலேயே வந்து அத்திமரம் இஸ்ரேலு. அப்போ இந்த இஸ்ரேலுக்கு வந்து துளிர் விடுகிறதை பார்க்கும்போது சுதந்திர துளிர் விட்டதாம். சுதந்திர துளிர் விட்டும் போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறாராம். ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்கிறது. அப்போ 1948 ஒரு மூத்த சகோதரர், பழம்பெரும் சகோதரர் என்கிட்ட சொன்னார், இது வந்து ஆட்சி ஆரம்பிக்கிறதுல தான் அன்னைக்கு நான் சொல்லிட்டு இருந்தப்பா, இப்போ இருக்கிற நடக்கிற இன்னைக்கு இந்த உபதேசங்கள்லாம் பார்த்து ஆரம்பிச்சிச்சு தான் போல இருக்கு அப்படின்னு வந்து சொன்னார். அப்போ தான் நான் கேட்டேன், எப்படின்னா அத்திமரம் துளிர் விடுறதை பற்றி தான் சொன்னார் அவர். அப்படின்னா 1948 இயேசு வந்துட்டாரான்னு கேட்டேன் அவர்கிட்ட. அப்படின்னா 1948 வந்திருக்கணும் இல்லையா? அத்திமரம் துளிர் விட்டது இஸ்ரேல்னு வச்சுக்கிட்டோம்னா இஸ்ரேல் வந்து 1948 தான் துளிர் விட்டது. அப்படின்னா 1948 வாசல் அருகே வந்திருக்கேன்னு தான் சொல்கிறாரு. வந்து ஆட்சி ஆரம்பிச்சிட்டாங்கிறதெல்லாம் சொல்லலையே. புரியுங்களா? அப்போ அந்த நிகழ்வை வந்து நம்ம அடிப்படையில் வந்து கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதாக பார்க்குறோம். சமீபம் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்குறாரு. இங்கூஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. ENGGWS இங்கூஸ்ங்கிற ஒரு வார்த்தை கிரேக்கத்தில் கொடுக்குறாரு. 1451 வந்து கொடுக்குறாரு. அப்போது அதுதான் கொடுக்குறாரு அவர். அப்போது அதே மாதிரி இன்னொரு இடத்தையும் வந்து மத்தேயில சொல்லும்போது சமீபம் அப்படிங்கிறாரு. எது சமீபங்கிற பாருங்க, அதில் லூக்கா 21:20 சொல்கிறாரு, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டதை நீங்கள் காணும்போது அது அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள்ங்கிறாரு. அப்போ எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கிறது. இதை வந்து நீங்கள் டைரெக்டாக யாருக்கு எடுக்கலாம்? இஸ்ரேலுக்கு எடுக்கலாம். ஆனால் அத்திமரத்தை இஸ்ரேலுக்கு எடுக்க முடியுமாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கிறதை நீங்கள் காணும்போது அது அழிவு சமீபமாக இருக்குது என்று 20ஆம் வசனத்தில் பேசிவிட்டு லூக்கால படிக்கிறேன். அதில் 30ஆம் வசனத்தில் அத்திமரம் துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ அழிவு சமீபமாயிற்று என்று சொல்லிவிட்டு வசந்த காலம் சமீபமாயிற்று அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அழிவுலேது அழிஞ்சிரும். எருசலேம் வந்து சேனைகளால் சூழப்பட்டிருக்கிறது. சூழப்பட்டிருக்கும்போது என்ன ஆயிரும்? அதோட அழிவு சமீபமாக இருக்கிறது என்பதாக அந்த இடத்துல பார்க்குறான். எனிட்ஸோ அப்படின்ற வார்த்தையை வந்து கொடுக்குறாரு. அப்போது சூழ்ந்திருக்கும் போது அப்படிங்கும்போது கோகியோ அப்படின்ற வார்த்தை கொடுக்குறாரு. என் சர்க்கிள், ரவுண்ட் அபவுட் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இதில் வந்து என்ன பண்ணுறாரு?
அழிவு சமீபம்ங்கிறதுக்கு டெசலேஷன் அப்படிங்கிறத ஆங்கில பதம் வந்து கொடுக்கப்படுகிறது. டெசலேஷன்கிற வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அந்த பாலாக்கும் அருவருப்புக்கும் என்ன வார்த்தை கொடுக்கப்படுகிறது? டெசலேஷன்கிற வார்த்தை தான் கொடுக்கப்படுகிறது. பாலாக்கும் அருவருப்புக்கு அபாமினேஷன் டெசலேஷன் அப்படின்னு ஆங்கில பதம் கொடுக்கப்படுகிறது. இந்த டெசலேஷனுக்கு ஏரேமோசிஸ் அப்படின்னு வார்த்தை கொடுக்குறாங்க. கிரேக்கில் ஏரேமோசிஸ் டெசலேஷனுக்கு வந்து அழிவு, ஏரேமோசிஸ் அப்படிங்கிறாரு. பாலாக்கும் அருவருப்புக்கும் என்ன பண்ணுறாங்க? அதுக்கும் டெசேமோசிஸ் அப்படின்னு வார்த்தை தான், எரேமோசிஸுங்க தான் அந்த வார்த்தை கொடுக்குறாரு. அப்படின்னா இந்த பாலாக்கும் அருவருப்பை நம்ம ஏன் வந்து இந்த எருசலேம் கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாது? ஏன்னா ஒரே கிரேக்க வார்த்தை தான் ரெண்டுத்துக்கும், அழிவுக்கு கொடுக்குறாரு, அருவருப்புக்கும் கொடுக்குறாரு. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு மீட்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவின் வழியாக பிதாவின் இடத்துக்கு போவதுக்கு மீட்பு உண்டு. இப்போ இயேசு கிறிஸ்துவே இல்லை, இயேசு கிறிஸ்துவே வரல, அவர் பிறக்கல, அவர் வந்து பரமேறல, இப்படி பல காரியங்கள், பல உபதேசங்கள் உண்டு. அப்போ அப்படி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அங்கு யாவே கடவுள் உதவி செஞ்சுட்டே இருப்பாரா? முதல்ல என் பையனை தெரிஞ்சுக்கோன்னு தான் சொல்லுவார். அதை தானே சொல்லுவார். அதை சொல்லாமல் வந்து என்ன பண்ணுவார்? எல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாரா? அப்படி இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதாகத்தான் அந்த இடத்துல வந்து பார்க்குறோம். அதே மாதிரி எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கும் போது அதன் அழிவு சமீபமாக இருக்கும்போது சபைக்கும் அது பொருத்தமாக இருக்கிறது என்பதை தான் பார்க்குறோம். அப்படின்னா சபை என்பது கடைசி காலத்திலையும் அந்த எப்பவுமே அது என்ன பண்ணும்? அது கஷ்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்குறோம். அப்போ இந்த கஷ்டத்துக்கு உட்பட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன நடக்குது? ஸ்தேவான் அழிந்தார், பவுலும் அழிந்தார், எல்லாம் அழிந்தார்கள். ஆனால் உயிர்த்தெழுதலில் அவர்கள் பங்கடைவார்கள், விண்ணக ஆட்சிக்கு போவார்கள். இதையும் என்ன பண்ணுறோம்? அந்த இடத்துல நாம் வந்து கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதாக. ஏன்னா இந்த பரம எருசலேம் என்று அழைக்கப்படுகிறது சபை என்ற அடிப்படையிலே வந்து இந்த காரியத்தை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதாக வந்து நம்ம பார்க்குறோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது இதில் வந்து கடவுளுடைய ராஜ்யம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறார். அத்திமரம் துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னா அத்திமரத்தை வந்து துளிர்விடும் அத்தி மரத்தை வசந்த காலத்துக்கு ஒப்புமைப்படுத்தி காட்டுகிறார். அதானே வரும் இல்லையா? எதை சொல்றாரு? அத்தி மரத்தினால் ஒரு ஊமை கற்றுக்கொள்ளுங்கள்ங்கிற. அத்தி மரத்தில் ஒரு ஊமை. என்ன ஊமை? அதில் இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படின்னா அத்திமரம் துளிர் விடும்போது வசந்த காலம் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது, இங்கே கம்பேரிசன் இங்கே தான் கொண்டு வர்றாரு. அத்திமரம் துளிர் விடும்போது வசந்த காலம் வந்துடுற மாதிரியே இதெல்லாம் நடக்கும்போது, மேற்சொன்ன 7 சம்பவங்கள் நடக்கும்போது, நம்ம போன தடவை பார்த்தோம் இல்லையா? வஞ்சித்தல், யுத்த செய்தி, பகை உணர்வு, பாலாக்கு மறுவறுப்பு, இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் என்ற காரியங்கள், மின்னல், சூரிய சந்திர நட்சத்திரங்களின் வந்து சூரியன் ஒளி கூடாதற்கும் சந்திரன் கருப்பு கம்பளை போல மாறியும் நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழுது போகும். இந்த நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கும்போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று பேசுவதாக பார்க்கிறோம். அப்படின்னா அத்திமரம் துளிர் விடும்போது வசந்த காலத்தை கம்பேர் பண்ணல. அத்திமரம் துளிர் விடும்போது எப்படி வசந்த காலம் வரும்னு உங்களுக்கு தெரியுதோ அதே மாதிரி மேற்சொன்ன காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். அப்போ வாசல் அருகேனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் 10:7 வந்து நானே வாசல் என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து நானே வாசல் சொன்னா அவர் அருகே அவரே வந்து விட்டாரா என்று நாம் யோசிக்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் இங்கே வாசல் அருகே காணும்போது அப்படிங்கிறார். அப்போது இங்கிலீஷில் நீங்கள் இதை படிச்சிங்கன்னா இட்ஸ் நியர் ஈவன் அட் த டோர்ஸ் அப்படின்னு வந்து கொடுக்கறதாக பார்க்குறோம். அது வரும்போது you know that summer is nigh, so likewise when you shall see all it is near even at the doors எஸ் போடுறாரு. வாசல்கள் என்று அங்கே போடுவதாக அந்த இடத்துல வந்து பார்க்குறோம். அதனால தான் சங்கீதம் 24 வந்து வாசல்களே உயருங்கள்,
அனாதி கதவுகளே திறவுங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர் அப்படின்னு வந்து நம்ம வசனம் நமக்கு நல்லா தெரியும். அப்படி என்ன பண்ணுறாரு? வாசல்களே உயருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ வாசல் என்பது இயேசு கிறிஸ்து. அப்படின்னா வாசல்கள் என்று சொன்னால் இப்போ பாருங்க 118 சங்கீதத்தில் படிக்கலாம். 118:20 கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான் இதற்குள் பிரவேசிப்பார்கள் அப்படிங்கிற. கர்த்தரின் வாசல் எது? யாவே கடவுளின் வாசல் எது? இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து என்ற வாசலுக்குள்ளாக யார் பிரவேசிப்பார்கள்? நீதிமான்கள் அதற்குள் போவார்கள். ஆனால் முந்தின வாசனம் எப்படி எழுதுறாரு பாருங்க, படிங்க 19 118:19 நீதியின் வாசல்களை திறவுங்கள், நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேங்க. அப்போ நீதியின் வாசல்கள். அப்போ நீதியின் வாசல் என்பது இயேசு கிறிஸ்து, நீதியின் வாசல்கள் என்பது சபை என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். அப்படின்னா வாசல்கள், அங்கே வாசல்கள் அருகே வந்திருக்கிறார் என்று சொன்னால் சபைக்கு பக்கத்தில் வந்துட்டார் என்பதை தானே பொருள் எடுக்க முடியும். இஸ்ரேலுக்கு பக்கத்திலே வந்துட்டார் என்றோ அல்லது வந்து யூத ஆட்சியை ஆரம்பித்து விட்டார் என்றோ இயேசு கிறிஸ்துவே அவனுக்கு யாருன்னு தெரியாதே. அவன் சொல்கிறதுக்கு மன்னிச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துவே யார் அப்படிங்கிறது வந்து இஸ்ரேலருக்கு தெரியுமா அப்படிங்கும்போது அங்கே தெரியாதே. இயேசு கிறிஸ்து நான் தான் உங்கள் ராஜா, நான் வந்துட்டேன், நான் ஆட்சி பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னால் அவங்க ஏற்றுக்குவாங்களாங்கிறது நமக்கு தெரியல. ஜனத்தின் அதிபதியாக உன் ஜனத்தின் அதிபதியாக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாயேல் அக்காலத்தில் என்று போனால் அட்லீஸ்ட் மிகாயேல் தூதனன்னு வச்சுக்கிட்டாலுமே அவராது வந்து சொல்லுவாரான்னு பார்த்தோம்னா இப்போ எப்படி ஏற்றுக்குவாங்க நமக்கு வந்து தெரியலையே. இதெல்லாம் தெரியுமான்னு. ஆனால் வெளி 21 நம்ம பார்த்தோம்னா அந்த ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை காட்டுறேன்னு கூட்டிகிட்டு போய் அங்கே கடவுளுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை பரலோகத்தை விட்டு கடவுளிடத்திலிருந்து இறங்கி வர காட்டுகிறார். எருசலேமாகிய பரிசுத்த நகரம். அந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரத்துக்கு 12 வாசல்கள் உண்டாம். அந்த 12 வாசல் அருகே 12 தூதர்கள் இருக்கிறார்களாம். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் சந்ததியாருடைய 12 நாமங்கள். அப்படின்னா அந்த அவர் முத்திரைக்கோலை உடையவர் வந்து நெத்தியில் அடையாளம் போடுறாரு. அடையாளம் போடும்போது அவர்கள் இஸ்ரேல் கோத்திரத்தில் 1,44,000 பேர் என்று அங்கே 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படின்னா இவங்களை தான் என்ன பண்ணுறாரு, 7ஆம் அதிகாரத்தில் முத்திரை போடப்பட்ட ஒரு தொகையை சொல்ல கேட்டேன், இஸ்ரேல் புத்திரருடைய சகல கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்ட 1,44,000 பேருங்கிறார். இங்கே வாசல் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். வாசல்களின் அருகே 12 தூதர்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரேல் சந்ததியாருடைய 12 கோத்திரத்தாருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கும் போது அது சபைன்னு தான் நம்ம எடுக்க முடியும். அப்போ வாசல் அருகே வந்திருக்கிறார்னு என்ன அர்த்தம்? அவர் வந்து சபைக்கு வந்திருக்கிறார். சபையை என்ன பண்ணுகிறார்? அவர் நன்றாக புரிய வைத்து வழிநடத்துவதற்காகத்தான் அவர் செயல்படுகிறார் என்பதையும் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறோம், நம்ம தெளிவாக நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதாக பார்க்குறோம். இப்போது இஸ்ரேல் அப்படிங்கிறது வந்து அத்தி மரமா திராட்சை மரமா திராட்சை தோட்டமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா ஏசாயா 27 6ஆம் வசனம் மற்றும் 2ஆம் வசனம். ஏசாயா 27 6 மற்றும் 2 அங்கே என்ன சொல்றாரு பாருங்க. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரேல் பூத்து காத்து, யாக்கோபு கீழே வேறு அப்படின்ட்டாரு. இஸ்ரேல் மேலே வருது, யாக்கோபு முன்னாடி, இஸ்ரேல் பின்னாடி. பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும்ட்டாரு. என்ன மரம்னு பூத்து காய்தோ ஏதோ மரத்தை பற்றி பேசுகிறாரு. என்னன்னு அங்கே சொன்னாரான்னா சொல்லலை. ஆனால் 2ஆம் வசனத்தை என்ன சொல்கிறாரு பாருங்க. அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அவர் நல்ல திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடு. என்னங்க நேரடியாக சொன்ன மாதிரி தெரியலீங்க. இது திராட்சை தோட்டத்தை இஸ்ரேலுக்கு ஒப்புமையாக சொல்கிறாரோ அப்படின்னு நமக்கு தோணும். நேரடியாக பேசுகிறா பாருங்க 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஏசாயால. சேனைகளின் கடவுளுடைய திராட்சை தோட்டம் இஸ்ரேலின் வம்சமே அப்படின்ட்டார்.
சேனைகளின் கடவுளுடைய திராட்சை தோட்டம் இஸ்ரேலின் வம்சமே. அப்போ இஸ்ரேலின் வம்சம் எதை குறிக்கும் அப்படின்னா, அது எதுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்குன்னா திராட்சை தோட்டத்துக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதே மாதிரி 27ஆம் அதிகாரத்தை 2ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் நம்ம இணைத்து பார்க்கும்போது, நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அது இஸ்ரேல் வம்சமே அப்படின்னு என்ன பண்ணிடுறோம், நாம் கன்ஃபார்ம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். எரேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் மற்றும் 2-3 வசனங்கள். எரேமியா 2:21. நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ காட்டு திராட்சை செடியா மாறிட்டியேங்கிறாரு. நான் உன்னை நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். யார அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் பாருங்க. நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்து உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேரத்தையும் நினைத்திருக்கிறேன், நேசத்தையும் நினைத்திருக்கிறேன். இஸ்ரேல் கடவுளுக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமா இருந்ததுங்கிறார். என்ன பலன்? அத்திப்பழமா? நல்ல முற்றிலும் நற்கனிதரும் உயர்குல திராட்சை செடியாக இஸ்ரேலை வர்ணிக்கிறார். அப்படின்னா இந்த நற்கனிதரும் திராட்சை செடியிலிருந்து அத்திப்பழங்களை பறித்தால் அதுதான் கள்ளோபதேசம். புரியுதுங்களா? இஸ்ரேல் விளைவின் முதற் பலனாக இருக்குது. இந்த ஒரு 2ஆம் அதிகாரம் ஒரு 1-2 மட்டும் நம்ம படிக்கிறோம்னு வைங்க. நம்ம 21 படிக்கல, 21 வேண்டாம், 21 மாஸ்க் பண்ணிட்டு நம்ம படித்தோம்னா இது என்ன நினச்சிக்கலாம், இது முதற் பலனுமாக இருக்கிறது, விளைவின் முதற் பலனுமாக இருக்கிற அத்திப்பழத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஸ்ரேல் அத்திப்பழம்னு சொன்னோன்னா. ஆனால் என்ன சொல்லிட்டாரு, அது நற்குல திராட்சை செடியாகத்தான் நாட்டினேன், அதோ காட்டு திராட்சை செடியாக ஆகாமல் போனது என்று அவர் பேசுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். ஓசியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓசியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க. 10:1. இஸ்ரேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. அது பலனற்ற திராட்சை செடி கர்த்தருக்கு கனி கொடுக்கிறதா, இயேசுவுக்கு கனி கொடுக்கிறதா? அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது என்பதாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் விக்கிரகாராதனைக்குள்ள கொண்டு போயிடுறார். அப்போ இஸ்ரேல் என்பது திராட்சை செடியே அத்திமரமா அப்படின்னு கேட்டோம்னா, அது திராட்சை செடி திராட்சை தோட்டம் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்ம வசனத்தை வைத்து கன்ஃபார்ம் பண்ணுறோம் என்பதாக பார்க்குறோம். சரி, அத்தி மரம்னா அப்போ எதை சொல்லுது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளாக அடுத்தது நிச்சயமாக வரும். நீதிமொழிகள் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 27:18. நீதிமொழிகள் 27:18. இங்கே பாருங்க எப்படி கம்பேர் பண்ணுறாரு பாருங்க. அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான். அப்போ அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான்னா இஸ்ரேலை காக்கிறவன் இஸ்ரேலின் கண்டுபிடிப்புகளை உபயோகப்படுத்துவான் சொல்லலாம். அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான். அத்தி மரம் இஸ்ரேலை காக்கிறவன், இஸ்ரேலுக்கு உதவி செய்கிறவன், இஸ்ரேலுக்கு தூபம் காட்டுகிறவன், இஸ்ரேலுடைய கண்டுபிடிப்புகளை அவன் சாப்பிடுவான். ஆனால் அப்படி சொல்லலை. அத்தி மரத்தை காக்கிறவன் கனியை புசிப்பான். அந்த மாதிரி தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். அப்படி அத்திமரம் என்னது? எஜமான் என்ற பொருளில் அங்கே வந்திருக்கிறது என்பதுதான் பொருள். அப்படிதானே? அத்திமரத்தை காக்கிறவன் கனியை புசிப்பான், எஜமானை காக்கிறவன் பலன் அடைவான். பலன் அதை ஃப்ரூட்ஃபுல் தானே, அதுதானே அவர் சொல்கிறாரு, கனமடைவான் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அப்படின்னா இந்த இடத்துல அத்திமரனை எஜமானுக்கு ஒப்புமையாக சொல்லுகிறார். வெளிப்பசுவேஷம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 6:13. அத்திமரமானது பெரும் காற்றினால் அசைக்கப்படும் போது
அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல ஓமை கொடுத்துட்டாங்களா, போல என்ற ஓமை எடுத்துக்காட்டு ஓமை அணி, போல என்ற உருபு வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமை அணி தமிழ்ல படிச்சிருக்கிறோம். அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியில் விழுந்தது. அப்படின்னா அத்திமரத்தின் காய்கள் என்பதை எது கூட ஒப்பனைப்படுத்துகிறார் பார்த்தோம்னா வானத்தின் நட்சத்திரங்களோடு ஒப்புமைப்படுத்துகிறார். இஸ்ரேலோடு ஒப்புமைப்படுத்துகிறான்னு சொல்லவில்லை. நம்ம வேணா சொல்லலாம், அத்திமரம் பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல இஸ்ரேல் வானத்தில் இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் எல்லாம் உளுந்துரும் சொல்லலாம். ஆமான்னு தலையிட்டு போறதுக்கு 1000 பேர் வருவாங்க. ஏசாயா 34:4 ஏசாயா 34:4 வானத்தின் சர்வசேனையும் கரைந்து, அதுக்கு ஈக்குவலாக கொண்டு வர்றாருப்பார். சர்வசேனையும் கரைந்து, வானத்தின் நட்சத்திரங்கள் தானே, சர்வசேனையும் கரைந்து வானங்கள் புத்தகச் சுருளை போல சுருட்டப்பட்டு, ஆட்சியெல்லாம் போயிடுது, சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வசேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும் அத்திமரத்தின் காய்கள் உதிர்றது போலவும் விழுமிட்டார். திராட்சை செடியில் இலை உதிர்ற மாதிரியும் கோடைகாலம், அத்திமரத்தில் காய்கள் உதிர்கிறது போலையும் அத்திமர காய்களை வானத்து நட்சத்திரங்களோடு இணைத்து பேசினார். இங்கே அப்படிதான் என்ன பண்றாரு, வானத்தின் சர்வசேனையும் அப்படின்னு பேசுகிறார். அப்போ வானத்தின் சர்வசேனை நட்சத்திரங்க தான், நட்சத்திரத்தை பற்றி தான் பேசுகிறார். சரி, இஸ்ரேலை பற்றி கம்பேர் பண்ணலையா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை, அது வேற பட்டணத்தோட கம்பேர் பண்ணுறார் என்பதாக பார்க்கணும். நாகும் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மற்றும் 12ஆம் வசனம். அப்பொழுது உன்னை காண்கிறவன் எல்லாம் நினிவே பாழாய் போயிற்று. எதை பத்தி பேசுற, எந்த பட்டணத்தை பத்தி பேசுறாரு? நினிவே பாழாய் போச்சுங்கிறார். ஆச்சுங்களா? அப்படின்னு வந்து என்ன பண்றாரு, சொல்லி புலம்புறாங்க அப்படிங்கிறாரு. இப்ப 12 படிங்க. உன் அரண்கள் எல்லாம் முதல் பழுக்கும் பழங்கள் உள்ள அத்தி மரங்களை போல் இருக்கும். உன் அரண்கள் எல்லாம் முதல் பழுக்கும் பழங்கள் அத்தி மரத்தை போல் இருக்கும்ங்கிறார். எது கூட கம்பேர் பண்றாரு? உன் அரண்கள் எல்லாம்ங்கிறாரு. யாருடைய அரண்கள்? அதான் 7ஆம் வசனத்தில் படித்தோம், நினிவே அப்படின்னு சொல்றாரு. உன்னை காண்கிறவெல்லாம் நினிவே பாழாய் போயிற்றுங்கிறாரு. உன் அரண்கள் எல்லாம் யாருடைய அரண்கள்? நினிவேயின் அரண்கள் எல்லாம் முதல் பழுக்கும் பழங்களுள்ள அத்திமரத்தை போல் இருக்கும்ன்றார். அப்போ அத்திமரம் என்பது நினிவே கூட தான் கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் அதே சமயம் வந்து ஏசாயா 28:3-4 இன்னைக்கு அந்த வசனத்தை கொடுக்குறாங்க. இந்த பிரசங்கியாருங்க இதை கொடுக்குறாங்க, இந்த வசனத்தை கொடுக்குறாங்க. இது வந்து அத்திமரத்தை பற்றி தான் பேசுதாங்கிறது வந்து இருக்கான்னு அந்த இடத்துல நம்ம தேடி பார்க்கணும். 28:3-4 எப்ராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும். செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேல் 24:2 படிச்சிட்டீங்களா? 24:2 எரேமியா மன்னிக்கவும், எரேமியா 24:2 இல்லை ஓசியா படிச்சிட்டிங்களா? இல்லை ஏசாயா தான் சொன்னோம். ஏசாயா 28 மன்னிக்கவும், ஏசாயா 28:3-4 ஏசாயா 28:3-4 எப்ராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும். செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பாகிய வாடிய புஷ்பம் பருவ காலத்துக்கு முன் பழுத்ததும், பருவ காலத்துக்கு முன்னால் பழுத்தது வாடிய புஷ்பம் காண்கிறவன் பார்த்து அது தன் கையில் இருக்கும் போதே விழுங்குகிறதுமான முதல் தரமான முதல் கனியை போல இருக்கும். முதல் கனிமா இருக்குங்கிறார். என்ன கனின்னு வந்த இடத்துல சொல்லல. 4ஆம் வசனம் படிச்சிட்டீங்களா? படிச்சேன். 4 படிச்சிட்டீங்க இல்லையா? இது எப்ராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் மிதிக்கப்படும். அப்போ எப்ராயிம்னு சொல்லிச்சுன்னா அது வந்து இஸ்ரேல் தான் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? அப்போது இந்த பருவ காலத்துக்கு முன் பழுத்ததும் காண்கிறவன் பார்த்து கையில் இருக்கும்போதே விழுங்குறதுமான முதற் கனியை போல் இருக்கும்ங்கிறாரு. ஆனால் என்ன மரம்னு அந்த இடத்துல வந்து சொல்லவில்லை என்பதா பார்க்குறோம். ஆனால் ஓசியா 9:10 பாருங்க.
ஓசியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஓசியா 9:10. வனாந்திரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரேலை கண்டுபிடித்தேன். இஸ்ரேல் வந்து திராட்சை குலைகளை கண்டுபிடித்தது போல கண்டுபிடித்தேன் அப்படிங்கிற. இங்கேயும் இஸ்ரேல் என்ன பண்றாரு, இந்த திராட்சை குலைகளோடு கம்பேர் பண்றார். மாத்திரமல்ல, அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன்கிறார். அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன்கிறார். அப்படின்னா முதல் தரம் பழுத்த கனிகள் பிதாக்கள்ங்கிறார். முதல் பழங்கள் அப்படின்னா அத்தி மரம் எது? எஜமான். புரியுதுங்களா? எஜமான் தான் அத்தி மரம். அந்த எஜமானாகிய அத்தி மரத்தில் முதல் பழுத்த பழங்களைப் போல இருக்கிறவர்கள் யார் என்று கேட்டால் இஸ்ரேலின் பிதாக்கள் என்று பேசுவதாக அந்த இடத்துல வந்து நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதில் எரேமியா 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 5ஆம் வசனம் படி. அது படிச்சிட்டிங்களா? எரேமியா 24:2-5. எரேமியா 24:2 மற்றும் 5. ஒரு கூடையிலே முதல் கந்தாயத்து அத்திப்பழங்களுக்கு சமமான மிகவும் நல்ல அத்திப்பழங்களும். இங்க பாருங்க, இந்த அத்திப்பழங்களை தான் என்ன பண்றாரு, சிறைப்பட்டு போன யூதர்களையும் அங்கு இணைத்து காட்டுகிறார் என்பதாக பார்க்கிறோம். அத்தி மரத்தை பத்தி பேசல, அத்தி பழத்தை தான் பேசுறாருங்கிறத. இந்த அத்தி மரத்தின் முதற்கனி அவருடைய பிதாக்கள் சொல்லிட்டாரு. இங்க 24ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லிட்டாரு? 2ஆம் வசனத்துல, ஒரு கூடையிலே முதல் கந்தாயத்து அத்திப்பழங்களுக்கு சமானமான நல்ல அத்திப்பழங்களும் மற்ற கூடையிலே புசிக்கத்தகாத மிகவும் கெட்ட அத்திப்பழங்களும் இருந்தது. பாத்தீங்களா? இந்த மார்ச் ஏப்ரல்ல பழக்கிறது வந்து முதல் கந்தாயத்து அத்திப்பழம் சுவையாக இருக்கும், அது நல்ல அத்திப்பழங்கள்ங்கிறாரு. இன்னொரு கூடையில வந்து புசிக்காத கெட்டுப்போன அத்திப்பழங்களை என்ன பண்றாரு, அங்க வச்சிருக்கிறார். கெட்டுப்போனது என்ன பண்ணுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. அதுலயே 29:5 வசனம் படிங்க. நான் இவ்விடத்திலிருந்து கல்தேய தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன்கிறார். அப்படின்னா அந்த முதல் கந்தாயத்து அத்திப்பழங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு சிறைப்பட்டு போன யூதர்கள் என்று அங்கு பேசுகிறார். அத்தி மரம் என்று சொன்னால் அது அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், எஜமானை காக்கிறவன் பலன் அடைவான். அப்போ எஜமான் என்பது பிதாவு குறிக்கிறதாகவும், இந்த இடத்துல அத்தி பழங்கள் என்பது நல்ல அத்திப்பழம், கெட்ட அத்திப்பழம், முதற்கனி பிதாக்கள், நல்ல அத்திப்பழங்கள் சிறைப்பட்டு போன யூதர்கள், கெட்ட அத்திப்பழங்கள். எப்படி எழுதுறாரு பாருங்க, அதுல 29:17 பாருங்க. எரேமியா 29:17. நான் பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அவர்களுக்குள் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புசிக்கத்தகாத கெட்டுப்போன அத்திப்பழங்களுக்கு அவர்களை ஒப்பாக்குவேன். புசிக்கத்தகாத கெட்டுப்போன அத்திப்பழங்களுக்கு அவர்களை ஒப்பாக்குவேன். அத்திமரம் துளிர் விடும் போது வசந்த காலம் வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க, இஸ்ரேல் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது கெட்டுப்போன அத்திப்பழங்களுக்கு ஒப்புமையாகத்தான் அந்த இடத்துல பேசுகிறாரே தவிர அத்திமரத்தோடு இணைத்து பேசவில்லை. இஸ்ரேலை திராட்சை செடியோடும் திராட்சை தோட்டத்தை பற்றி தான் பேசுகிறார் என்பதையும் பார்க்கிறோம். இதில் எரேமியா 24ஆம் அதிகாரம் 8-10 புசிக்கத்தகாத கெட்ட அத்திப்பழங்களை தள்ளிவிடுவது போல நான் சிதேக்கியா என்கிற யூதாவின் ராஜாவையும் அவனுடைய பிரபுக்களையும் இந்த தேசத்தின் மீதியான எருசலேம் குடிகளையும் எகிப்து தேசத்தில் குடியிருக்களையும் தள்ளிவிட்டு அவர்களுக்கு தீமை உண்டாக அவர்களை பூமியிலே எல்லா ராஜ்யங்களும் அலைந்து திரியவர்களாகவும் நான் அவர்களை துரத்திவிட்ட எல்லா இடங்களிலும் நிந்தையாகவும் பழமொழியாகவும் வசைச்சொல்லாகவும் சாபமாகவும் வைத்து அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்தில் அவர்களை இராதபடிக்கு நிர்மூலமாக மட்டும் அவர்களை பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று பேசுகிறார். இதில் 29 சொன்ன மாதிரியே என்ன பண்ணிட்டாரு, அங்கு அவர்கள் அழிக்கப்படுவார்கள், அந்த அரசர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பதைத்தான் அந்த இடத்துல என்ன பண்ணுகிறார். இந்த 24ஆம் அதிகாரத்தில் வந்து நாம் தெளிவாக நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அதே சமயம் கல்தேயத்துக்கு புறப்பட்டு போன
நல்ல அத்திப்பழங்களுக்கு யூதரை புறப்பட்டு போன சிறைப்பட்டு போனவர்களுக்கு ஒப்பிடுவேன் என்று பேசுகிறார். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். நான் கடவுள் என்றும் அறியும் அறிதத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புவார்கள் என்று இஸ்ரேலின் கடவுள் சொல்லுகிறார். இது எப்போ அப்படிங்கும்போது 1000 ஆண்டு ஆட்சியில் தான் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் திரும்பி வருவார்கள். இவர்கள் என் ஜனம்னு சொல்லுவார். எப்போ சொல்லுவார்? இப்போ சொல்கிறாரா என் ஜனம் என்ன சொல்லலாம். ஆனால் குமாரனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், குமாரன் வரவில்லை என்று பேசுகிறவர்கள் எப்படி அவர் குமாரனுக்கு உட்பட்டு குமாரன் வழியாக பிதாவை எப்படி தொழுது கொள்ளுவார்கள் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல கேள்வியாக இருக்கிறது என்பதாக அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கோம். அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்க, இந்த நல்ல அத்தி பழங்க சிறைப்பட்டு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனவர்களை தான் பேசுகிறாரு. இந்த பாபிலோனில் போய் தான் வெளியே வர முடியுங்கிறார். சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்து, அங்கதான் உன்னை விடுவிப்பேங்கிறாரு. பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக் கொள்ளுங்கிறார். அதான் பாபிலோன் 7 வருஷம் சிறையா போனாங்க, அங்கிருந்து விடுதலை வாட்டி வந்துட்டாங்க அப்படி நம்ம நினைக்கலாம். ஆனா பாபிலோன குழப்பம்னு அர்த்தம். குழப்பத்துக்குள்ள போன சீயோன் குமாரத்தியே. சீயோன் குமாரத்தி யாரு? சபைதான். இந்த குழப்பத்துக்குள்ளே போன சியோன் குமாரத்தியே, நீ குழப்பத்தை விட்டு வெளியே வா, உன்னை விடுவித்துக் கொள் அப்படிங்கிறாரு. மீகா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நம்மளை நாமளே விடுவித்துக் கொள்ள முடியுமா? மீகா 4:10. சியோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரியை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. அது அப்படியே ரிலேட் பண்றாரு பாருங்க இந்த இடத்துல. நீ இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய். நீ நகர தங்கி பாபிலோன் வரைக்கும், வெளியில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போயிடுவேன். குழப்பத்துல போயிடுவோம். இந்த சபை அங்கே விடுவிக்கப்படுவாய். அங்கே விடுவிக்கப்படும். அந்த குழப்பத்துக்குள்ள இருந்து உங்களை வெளியே கூப்பிடுறேங்கிறார். விடுவிக்கப்படுவாய். யார் விடுவிப்பார்? அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். அவர் தாங்க மீட்கணும், அவர் தாங்க விடுவிக்கணும். புரியுதுங்களா? அப்படின்னா சபை என்று அழைக்கப்படுகிற சியோன் குமாரத்தி, இஸ்ரேலை பற்றி சொல்லலை, சபை என்று அழைக்கப்படுகிற இஸ்ரேல் மன்னிக்க சபை என்று அழைக்கப்படுகிற சியோன் குமாரத்தி பாபிலோனுக்குள்ளே போய் குழப்பத்துக்குள்ளே போய் குழப்பத்திலேருந்து வெளியே கொண்டு வந்துடுவேங்கிறதா சொல்கிறார் அந்த இடத்துல. ஏன்னா இந்த இதில் பாருங்கள், ஏசாயா புத்தகம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 21:13. இதோ பள்ளத்தாக்கில் வாசம் பண்ணுகிறவளே, சமனான இடத்தில் கண்மலையாய். 21:13. ஆமா, ஏசாயாவா எரேமியாவா? ஏசாயாவா? 21:13. ஏசாயா 21:13. அரேபியாவின் பாரம், தீதானியராகிய பயண கூட்டங்களே, நீங்கள் அரேபியாவின் காடுகளில் தங்குவீர்கள். அரேபியாவின் காடுகளில் தங்குவீர்கள். தீதானியர்ங்கிறார். யார்? கேதுராலின் பிள்ளைகளை தான் சொல்றார் அவர். நம்ம படிக்கிற ஆதியம் 25ஆம் அதிகாரம் 1-3 படிக்கிறோம். கேதுராலின் பிள்ளைகள்ங்கிறார். டிசெண்டன்ட் ஆஃப் தீதான் அப்படிங்கிறார். பயண கூட்டங்கள்ங்கிறார். லோ கண்ட்ரிங்கிறார். கீழான நிலைமையில் இருக்கிறவர்கள். இவங்க இஸ்ரேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் மேலான நிலைமையில் இருக்கிறவர்கள். அவங்கள பேசல, சபையை பற்றி தான் பேசுகிறாரு. அது அது அரேபியாக்குள்ளே போய் பாபிலோனுக்குள்ளே போய் அதிலிருந்து வெளியே வருது என்று பேசுவதாக பார்க்குறோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். பவுல் எப்படி போறாரு பாருங்க, அதே தான். எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். நான் அரபி தேசம் போயிட்டேன், இஸ்ரேலில் போகல, எருசலேமில் போகல. அப்புறம் தான் என்ன பண்ணிட்டேன், அரபு தேசத்தில் போயிட்டேன். அங்கே ஒரு 14 வருஷம் ஆயிடுச்சு எல்லாம் வந்து செட்டில் ஆகிறதுக்கு. அப்புறம் 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் எருசலேமுக்கு போறாரு. அப்படின்னா 15 நாள் தங்கி, அதுக்கப்புறம் தான் 15 நாள் அவர் தங்கி இருக்கிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா சபை என்று அழைக்கப்படுகிறவர்கள் அவர்கள் சிறைப்பட்டு போன நல்ல அத்தி பழங்களுக்கு ஒப்பாக இருக்கிறவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். அங்கேருந்து விடுவிக்கிறார், பாபிலோனிலிருந்து விடுவிக்கிறார். அப்படின்னு நல்ல வத்தி பழங்களாக இருக்கிறவர்கள் குழப்பத்துக்குள் போகிறார்கள்.
இந்த குழப்பத்துக்குள்ளாக போய் அந்த குழப்பத்தில் இருந்து பிரசவ ஸ்திரீயை போல அம்பாயப்பட்டு கத்துரு. ஐயோ தெரியலையே, குழப்பமா இருக்கேன்னு கத்துங்க, முழங்கால நில்லுங்க, ஜெபிங்க, யார்ட்டையும் கேட்காதீங்க, உங்களுக்கு வசனம் கொடுப்பாரு. பவுல் அதான் போயிட்டாரு, அவர் அரபு தேசம் போயிட்டாரு. அங்கே போயிட்டு அங்கிருந்து தான் வருகிறார் என்பதாக பார்க்கிறோம். எரேமியா புத்தகம் 8ஆம் அதிகாரம் 19-20. இதோ சீயோனிலே கர்த்தர் இல்லையோ, அதில் ராஜா இல்லையோ என்று என் ஜனமாய் குமாரத்தி தூர தேசத்திலிருந்து கூப்பிடும் சத்தம் கேட்கிறது. ஆனால் அவர் தங்கள் சுரூபங்களினாலும் அந்நியரின் மாயினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினார் என்று சொன்னார். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை என்று அவர் அங்கு பேசுவதாக பார்க்கிறோம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 32 முதல் 36. லூக்கா 21ஆம் அதிகாரம் 21. அதுக்கு மத்தேயு படிச்சிருங்க. மத்தேயு 24 34 to 36. 34 to 36. இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 7 சம்பவங்கள் முன்னாடி அது ஒளிந்து போகாது. அந்த 7 சம்பவங்கள் தான் என்ன பண்ணுறாரு, அத்தி மரத்தில் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ள அது இளங்களை தோடு துளிரும்போது வசனங்கள் சமீபமாயிற்று அறிவீர்கள். அப்படி இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீப வாசலருகே வந்திருக்கிறார், சபை அருகே இருக்கிறார். இதோ நான் சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாரு? 34 படிச்சிங்களா? இவைகள் எல்லாம் உங்கள் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியார், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார். அதெல்லாம் தெரியாது. இதை தான் சொல்கிறார். இதே லூக்கால் அதே பகுதியை கொண்டு வந்து படித்தோம்னா 21ஆம் அதிகாரத்தில் 32 to 36. இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரம் அடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். இது என்ன ஜாக்கிரதையா இருங்கன்றாரு. உங்கள் இருதயங்கள் பெரும் தீண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கிறாரு. இவையெல்லாம் சம்பவிக்கும் போது சம்பவிக்க முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதுன்னு ஐயா சொல்லுங்கிறாரு. எந்த சந்ததி அப்படின்னு கேட்டீங்கன்னா கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி கிறிஸ்து தான் அப்படின்ட்டாரு. ஆனா அதே சமயம் சங்கீதம் 22:30-31 பார்த்தோம்னா, சங்கீதம் 22:30-31 ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறை ஆண்டவருடைய சந்ததி எனப்படும், அவர்கள் வந்து இவரை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள்ங்கிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ற சந்ததியோடு கூட இணைந்த சந்ததி யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் என்று சொல்லுகிறார். அது சபை என்பதாகத்தான் பார்க்கிறோம். அதிலே 37ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சங்கீதத்தில், கடவுள் நியாயத்தை விரும்புகிறார், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்குடைய சந்ததியோ அவர் பூண்டு போகுங்கிறார். அப்போ பரிசுத்தவான்களுடைய சந்ததி காக்கப்படும், துன்மார்க்குடைய சந்ததி அது அழிந்து போகும் என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். ஏசாயா 65:23. 65:23. அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவர்களோட கூட அவரோடு கூட அந்த சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த கடவுளால் ஆசீர்வாத சந்ததியா இருப்பார்கள். அப்போ ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது ஆண்டவருடைய சந்ததி. இந்த சந்ததி ஒளிந்து போவதில்லைன்னு என்ன அர்த்தம்? அந்த சொல்லப்பட்ட திருச்சபையை தான் அந்த இடத்துல பேசுறார். சந்ததி கிறிஸ்து.
அவரோடு கூட இணைந்திருக்கக்கூட கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள் போது அதை சபை தான் பேசுகிறாரு. எனவே இந்த சபைக்கு இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை அவர் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் என்பதாக பார்க்கிறோம். எனவே அத்திமர ஓமையிலே நாம் பார்க்கும்போது இந்த அத்திமரம் என்பது இஸ்ரேலை குறிப்பதாக சொல்லப்படவில்லை. அத்திமரம் என்பது திராட்சை செடியும் திராட்சை தோட்டத்தை பற்றி தான் பேசுகிறார். அத்திமரம் என்பது ஒருவேளை நினிவே பட்டணத்தை குறித்து பேசுவதாக பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல நல்ல அத்திப்பழங்களை இஸ்ரேல் தேசத்தில் இருந்து அவர்கள் பாபிலோன் தேசத்துக்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த நல்ல அத்திப்பழங்களாக இருக்கக்கூடிய சபை ஞான இஸ்ரேல் மக்கள் தான். அந்த எப்படின்னு கேட்டோம்னா அந்த அத்தி மரம்ங்கிறது எஜமான்னு சொல்லிட்டாரு. அந்த எஜமானாகிய இயேசு கிறிஸ்து எஜமான் என்று அழைக்கப்படுகிற பிதாவிற்கும் எஜமான் என்று அவரை தொடர்ந்து வரக்கூடிய இயேசு கிறிஸ்து எஜமான் தானே. இயேசு கிறிஸ்து என்ற எஜமானுக்குட்பட்டு அந்த அவரை காக்கிறவர்களாக, அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை பூசிப்பான், அதுபோல எஜமானை காக்கிறவன் பலன் அடைவான் என்று சொல்லும்போது ஒரு சந்ததி அவரை சேவிக்கிறது. அந்த சந்ததி ஒளிந்து போகாத சந்ததியாக இருக்கிறது. எனது சபையைத்தான் பேசுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். எனவே தெளிவாக இந்த வசனங்களை எல்லாம் நாம் நிதானமாக ஆய்வு செய்து பார்க்கும்போது இந்த அத்திமர ஓமையில் மேற்சொன்ன 7 சம்பவங்களை பற்றி தான் பேசுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஓமைக்குள் ஓமை வருவது கடினம் என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை சந்தேகங்கள் ஏதாவது இருக்குமானால் இந்த வசனங்களை தொடர்ந்து நீங்கள் எழுதி வைத்து கொண்டவர்களாக, அதை தொடர்ந்து கேட்கிறவர்களாக, அதை வாசிக்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அது புரியும். அப்படி இல்லாத பட்சத்தில் அது திரும்பமாக இந்த காரியத்தை குறித்ததான ஒரு தெளிவை நாம் வசனங்கள் வழியாக பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பிதாவாகிய யாவே கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொண்டு இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக.